இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போறேன். அந்த கதையின் தலைப்பு ஒற்றுமையே பலம். சரி, கதைக்குள்ள போலாம். ஒரு நாள் 5 விரலும் பேசிக்கிட்டு இருந்துச்சான். அப்ப அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்துச்சான். யாரு பெரியவன்னு ஒரு சண்டை வந்துச்சான். அப்ப சுண்டு விரல் சொல்லிச்சான், இங்க பாருங்க, நான் வணக்கம் சொல்லும் போது நான் தான் முதல்ல வரேன், பாத்தீங்களா பாத்தீங்களா அப்படின்னு சுண்டு விரல் காமிச்சிச்சான். அப்ப இரண்டாவது விரல் சொல்லிச்சான், என்னதான் மோதிரம் போட்டு மதிச்சு நல்லா அழகான மாத்துறாங்க, ஆனால் நான் தான் பெரியவன் அப்படின்னு இரண்டாவது விரல் சொல்லிச்சான். அப்ப மூன்றாவது விரல் சொல்லிச்சான், எல்லாரும் கொஞ்சம் வாய் மூடுறீங்களா, நான் எல்லாரும் கையை சேர்த்து வச்சு பாருங்க, நான் தான் பெருசா இருக்கேன், நான் தான் உயர்ந்தவன் அப்படின்ச்சான் மூன்றாவது விரல். அப்ப சுட்டி விரல், இங்க பாருங்க, நான் தான் யார காமிக்கிறதுனாலும் இங்க பாரு அங்க பாரு அப்படின்னு நான் தான் காமிக்கிறேன், நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிச்சான் நாலாவது விரல். அப்ப அஞ்சாவது விரல் சொல்லிச்சான், இங்க பாருங்க, நான் இல்லாம உங்களால எதுவுமே செய்ய முடியாது, இப்படியா சோறு எடுத்து சாப்பிடுவீங்க, இப்படியா டப்பாவை எடுப்பீங்க அப்படின்னு கேட்டுச்சான் அந்த அஞ்சாவது விரல். அப்ப வயிறு கப கப கபன்னு பசிச்சுச்சான். அப்ப கிச்சன்ல போய் சோறு போட்டு சாப்பிட்டோன்னே எல்லாருமே சேர்ந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாங்களாம். அப்ப சாப்பிட்டு முடிச்சோடனே வயிறு சொல்லிச்சான், இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் சண்டை போட்டீங்கல்ல, இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா, எல்லாரும் சேர்ந்தாதான் ஒரு வேலையை செய்ய முடியும், எல்லாருக்கும் உயர்ந்து தாழ்ந்து கிடையாது, எல்லாருக்குமே தனித்தனி சிறப்பு இருக்கும், எல்லாருமே சமந்தான் அப்படின்னு வயிறு சொல்லிச்சான். அப்புறம் எல்லாருமே சொன்னாங்களா, இனிமே நாமளும் சண்டை போடாம இருப்போம் நண்பர்களே அப்படின்னு ஃப்ரெண்ட் ஆக்கிட்டாங்களாம். அப்ப என்ன நண்பர்களே, நம்மளும் எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சாதான் நம்ம வெற்றி பெற முடியும். நன்றி.